வெல்கம் டு ஜேஓம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சாம்பார் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு பொடியும் இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வீட்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை குக்கரில் போட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குக்கரில் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தண்ணியாக தேவையான அளவு ஊற்றுங்க. இங்கே நான் 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் 10 பல் பூண்டு கார்லிக் சேர்த்துருக்கேன். கார்லிக் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு 4 தக்காளி அளவுக்கு வெட்டி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 விசில் ஒரு 3 விசில் பருப்பு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கடைஞ்சி கரண்டியில் கூட கடையலாம். நாங்கள் இங்கே வீட்டில் மத்து யூஸ் பண்ணி இப்போ எப்படி தாளிக்கலாம் இந்த சாம்பாருன்னு பார்க்கலாம். இங்கே கடைஞ்சி வச்ச பருப்பு மிக்சர் இருக்குது. இது கூட தக்காளி வெங்காயம் சேர்த்து தாளிக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்கு முதல்ல எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நெய் வேணும்னாலும் நெய்யில் தாளிக்கலாம். நெய்யில் தாளித்தாலும் சாம்பார் மணமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அது பொரிஞ்சு வந்துட்டோன்னே நறுக்குன தனியாக சேர்த்துக்கலாம். நறுக்குன தனியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கி விடுங்க. அது வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு கலக்கி விடுங்க. அது கூட கொஞ்சம் கொஞ்சம் நறுமணத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்க்குறோம். பெருங்காயம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். அது கூட ஒரு 4-5 சில்லிஸ் சேர்த்துருக்கோம். வரமிளகாய் சேர்த்துருக்கோம். அது கூட கொஞ்சம் இப்போ தக்காளி சேர்க்குறோம். தக்காளி நிறையா சேர்க்க சாம்பார் நல்லா மணமாக டேஸ்ட்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நிறைய போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்குங்க. அது வதங்குற ஒரு 2 நிமிஷம் ஆகும். இங்கே பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் எப்படி வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக வதக்கிட்டு அது கூட லாஸ்ட்டாக கடைஞ்ச பருப்பையும் கொஞ்சமாக தண்ணியும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் சாம்பார் நல்லா நறுமணமாக வரும். தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் போயிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டு மிக்சர் மேலேயும் கீழேயும் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து இங்கே நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது ஒரு 5 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் சாம்பார் செய்ய போகிறோம். அதனால் அவ்வளோ சேர்த்துருக்கோம். நல்லா சேர்த்து அதையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லை அங்கங்கே தங்கி நின்றுடும். ஸோ மிக்ஸ் பண்ணனே இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வர வரைக்கும் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதி வரும். இங்கே பாருங்கள் நல்லா ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் வந்து நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நாங்கள் இங்கே ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரை சேர்க்க போகிறோம். அப்போ தான் அது நல்லா கொதித்து நம்மளுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டண்ட்டாக வரும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான அளவுக்காக நாங்கள் ஒரு 2 கிளாஸ் வாட்டர் சேர்க்குறோம். நல்லா சேர்த்துட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சேர்த்து அது கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கொதிப்பாக வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா அது திக்காக இருக்கும். பருப்பு எல்லாம் மிக்சர் எல்லாம் சேர்ந்து திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா இங்கே நிறுத்து. இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா திக்காகிடும். எங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ கடைசியாக இது கூட கொஞ்சம் தனியா இலை கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இலையை சேர்க்குறோம். சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நறுமணமாக வரும். ஸோ சேர்த்துட்டு கடைசியாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான கன்சிஸ்டன்சி ஹலோ ஜேஓம் ஃபுட்ஸ் ஃபார் மோர் ரெசிபி.